வசந்தகுமார் மேம். நான் சேலம் மாவட்டத்திலிருந்து வரேன். ஓகே. நான் இப்போ வந்து ஐஐடி மெட்ராஸ்ல தேர்ட் இயர் பிடெக் மெட்டலர்ஜி படிச்சிட்டு இருக்கேங்க. அம்மா அப்பா என்ன பண்றாங்க? அப்பா வந்து கூலி தொழிலாளி தாங்க மேம். அவர் வந்து ஸ்பின்னிங் மில்லுக்கு வேலைக்கு போறாங்க. அம்மா வந்து காட்டு வேலை இருந்தா போவாங்க, இல்ல அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் வீட்ல தாங்க மேம். முதல்ல உங்களுக்கு ஐஐடி என்னன்னு தெரிஞ்சிருந்ததா? அதுல நீங்க வந்து சீட்ல கிடைக்கும் போது அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஃபீலிங் இருந்தது? நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேம் 8th 7th படிக்கிறப்போ ஐஏஎஸ்சி பெங்களூர், என்ஐடி டெல்லி போயிருக்கேங்க மேம். அது வந்து அதே ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் த்ரூ தமிழ்நாடு கவர்மெண்ட் அங்கதாங்க மேம். அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்போ வந்து ஐஏஎஸ்சி பெங்களூர் தான் நான் முதல்ல போன காலேஜ். நான் 7th படிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ என்னோட ஹெச்எம் சார் சொன்னாரு, நான் அந்த காலேஜ்ல படிக்கணும்னு நினைச்சு ஆசைப்பட்டேன்டா, என்னால முடியல, உனக்கு அந்த காலேஜ்ல பாக்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு, நீ போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வா அப்படின்னாரு. அது முடிச்சு அடுத்த ஒரு 3 மாசத்துல என்னோட சயின்ஸ் எக்ஸிபிஷனோட நேஷனல் லெவல் காம்படிஷன் வந்து என்ஐடி டெல்லியில வச்சிருந்தாங்க. அங்க ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணிருந்து அப்போ வந்து என்ஐடி வந்து பார்த்த உடனே எனக்கு அந்த காலேஜ்லாம் பார்க்கறப்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னா பெரிய பணக்காரங்களா தான் நம்ம இருக்கணும், இல்லைன்னா படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கப்போ எனக்கு அந்த காலேஜ் எல்லாம் பத்தி பின்னாடி தெரிய வந்தது. ஆனா எப்படி அந்த ஜேஇன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி எனக்கு தெரியல. அப்புறம் நான் 11th 12th வரப்போதான் இந்த மாதிரி ஜேஇன்னு சொல்லி என்ட்ரன்ஸ் இருக்கு, அதுக்கு வந்து கவர்மெண்ட்லாம் இப்படி நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஸோ இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணோம்னா நம்ம ஃபீஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டே பே பண்ணுவாங்க, ஸோ அதுக்கான கோச்சிங் நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தே நமக்கு கிடைக்கும், அதுக்கும் நம்ம கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த வருஷம் நான் ஜேஇ அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணி வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சீட் கிடைக்கும் போது அம்மா அப்பா எப்படி ஃபீல் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் டைம் சீட் கிடைக்கும் போது எனக்கே ஒரு நம்பிக்கை இல்லைங்க, எனக்கு சீட் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கே இல்லாம இருந்தது. எனக்கு இது கிடைச்சிருந்த உடனே அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்படி இருந்தப்போ அவங்களுக்கு வந்து நம்ம பையனை நம்ம இங்க படிக்க வச்சதாலதான் இது மாதிரி ஆயிடுச்சோ, அப்புறம் நம்ம இங்க படிக்க வச்சிருந்தா இன்னும் வேற ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருப்பானோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த தாட்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் பயங்கரமா படிச்சேன். அது எக்ஸ்ப்ளோர் படிச்ச உடனே எங்க ஊர்ல இருந்து போன முதல் ஐஐடி ஸ்டூடெண்ட் நான் அப்படின்றப்போ எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா என்ன ஆகணும்னு உங்களுக்கு ஆசை? என்னோட எய்ம் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். இந்த ஸ்கீம் கொண்டு வந்து உங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னா நீங்க என்ன நினைப்பீங்க, என்ன சொல்லுவீங்க? லைக் ஆஃப்டர் தட் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது வந்து எட்டாக்கனியா இருந்தது வந்து இப்போ நான் எட்டி பார்க்குற தூரத்துல இருந்து இது சொல்ல போனோம்னா அப்போ என்னாலேயே முடியும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாராலையும் முடியும். அப்பதான் இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இப்போ நானும் அதை சொல்றேன், கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றது வந்து வறுமையோட அடையாளம் இல்ல, பெருமையோட அடையாளம். மாணவர்களான உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒண்ணுதான், நம்ம அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர பறக்கணும். முன் செல்லடா, முன்னே செல்லடா, தைரியமே துணை. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.